தினமும் முதலில் சீரியலை பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வீடியோவை லைக் செய்யுங்கள். டேய் பல்லவா, அண்ணா பல்லவ என் தம்பி, என் தம்பி, என் தம்பி எத்தனை மெடல் வாங்கியிருக்க, பெருமையா இருக்கடா பல்லவா. ரொம்ப சந்தோஷம்டா. கொடுங்களேன், செல்ஃபி எடுக்கலாம். ஒரு போட்டோ மேடம். கண்டிப்பா. இதையும் இப்படி அண்ணே கண்ணத்தோடண்ணே. ஆ. ஏய் சரிடா. பல்லவா, எதுக்குடா என்ன ஃபீல் பண்ணிட்டு இருக்க? நீ எங்க என்கிட்ட பேசாம போயிருவோன்னு ரொம்ப பயந்துட்டேண்ணா. சாரிண்ணா. டேய் விடுறா பல்லவா. ஐயோ, இது பெரிய லவ் டார்ச்சரா இருக்க. ஆமாண்டா பாண்டி, கரெக்டா சொன்னேன். என்னாலையும் தாங்க முடியலடா. சேரணங்கிட்ட பேசாம நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு உங்களுக்கு தான் தெரியுங்க. இத்தனை நாள் கழிச்சு அண்ணனே இப்பதான் என்கிட்ட பேசியிருக்கு. பல்லவா, நான் மட்டும் உன்கிட்ட பேசாம சந்தோஷமாவோட இருந்தேன். ஒவ்வொரு நாளும் உன்கிட்ட பேசாம இருந்தது எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்தது தெரியுமா? நீ ஒழுங்கா சாப்பிடுறியா, தூங்குறியா, நல்லா படிக்கிறியா, இது எதுவுமே தெரிஞ்சுக்க முடியாம நானும் அவ்வளவு வேதனைப்பட்டுட்டு தான்டா இருந்தேன். சாரிண்ணா. இனிமே ஜென்மத்துக்கு இந்த மாதிரி ஒரு தப்பு நான் பண்ணவே மாட்டேண்ணா. உங்க எல்லாரையும் கஷ்டப்படுத்துற மாதிரி சத்தியமா எதுவுமே செய்ய மாட்டேண்ணா. சாரிண்ணா. அண்ணா ஒரு நிமிஷம் வாங்களேன். அண்ணா நம்ம தப்பு பண்ணிட்டோண்ணா. காலேஜ்க்கு அங்கிளையும் கூட்டு போயிருக்கணும். ச்சே, எப்படி தோணாம போச்சுனே தெரியல. எல்லாரும் கிளம்பி போனோம். இவரை பத்தி நான் யோசிக்கவே இல்லை பாருங்களேன். நீ என்னப்பா செய்வ? எங்களுக்கும் தான் அவரை கூட்டிட்டு போகணும்னு தோணல. எதுக்கு நீ மட்டும் காரணம்னு எல்லா பழியும் உன் மேல தூக்கி போட்டுக்கிற? எப்படின்னா நம்ம மறந்தோம்? எல்லாரும் கிளம்பி போகணும்ல. ஆனா இவரை மறந்துட்டோம் பாருங்களேன். பல்லவ மெடல் வாங்குறது அவரும் பார்த்திருந்தா எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பாரு. அதுக்கு பல்லவன் அவரையும் கூப்பிட்டுருக்கணும்லப்பா. அவன் தான் கூப்பிடலையே. மெடல் வாங்க போறேன் வந்துருங்கன்னு எல்லாரையும் கூப்பிட்டான். அதே மாதிரி அவரையும் மதிச்சு ஒரு வார்த்தை கூப்பிட்டுருக்கணும்ல. கூப்பிடாம அவர் எப்படிப்பா வருவாரு? அவன் கூப்பிடலனாலும் நாம அவரை கூட்டு போயிருக்கணும் இல்லைண்ணே. பல்லவ மெடல் வாங்குறத பார்த்து அவரும் சந்தோஷமா இருந்திருப்பாரு. அவருக்கு கண்டிப்பா சந்தோஷமா தான் இருந்திருக்கும். ஆனா பல்லவனுக்கு அது சந்தோஷமா இருக்குமாப்பா? கொஞ்சம் யோசிச்சு பாரு. உனக்கும் எனக்கும் மட்டுமே தெரிஞ்ச நிறைய உண்மைகள் பல்லவனுக்கு தெரியாதுல்ல. நமக்காக பல்லவன் அவர் மேல கோவப்படாம இருக்கான். அதுக்காக அவனோட விஷயத்துக்கெல்லாம் அப்பாவா அவர் வந்து நிக்கணும்னு அவன் எதிர்பார்க்கலப்பா. ஒருவேளை அவரை நம்ம கூட்டிட்டு போயிருந்தாலும் அதுக்கும் ஏதாவது சொல்லியிருப்பான். சந்தோஷம் எல்லாம் பட்டிருக்க மாட்டான்ப்பா. சரிப்பா, நடந்த வரைக்கும் எல்லாம் நல்லதுக்குன்னு நினைச்சுக்கோ. கூடிய சீக்கிரம் அவன் அப்பாவை புரிஞ்சுப்பான்னு நம்புவோம். வேற என்ன பண்றது? சரி வாப்பா, போய் பார்க்கலாம்.
அண்ணா இதுக்கு மேல வெயிட் பண்ண வேண்டாம்னு தோணுதுண்ணா. அனீஷ் எங்க எல்லார்கிட்டயும் பேசிட்டாரு. அவங்க சைட்லயும் நிறைய ப்ரெஷர் இருக்கு. அதுக்குள்ள நீங்க கல்யாணம் பண்ணிக்கணும்னு தான் அவரும் நினைக்கிறாரு. கல்யாணம் பண்ணிக்கோங்க. ஏண்டா இதத்தாடா நான் ஆரம்பத்துல இருந்தே சொல்லிட்டு இருக்கிறேன். சட்டு புட்டுன்னு கல்யாணத்தை பண்ணிக்கோடா. உனக்கு வயசாயிட்டு இருக்குல்ல, பொண்ணு ரெடியா இருக்கிறப்ப கல்யாணத்தை பண்ணிக்கணும், அவ்வளவுதான் சொல்லுவேன். அண்ணே கல்யாணம் பண்ணிக்கோண்ணே. உன் தம்பிக்கு நாங்க 3 பேர் இருக்கோண்ணே. கல்யாணத்தை சும்மா ஜாம் ஜாம்னு கிராண்டா நடத்திடலாம். ஜாம் ஜாம்னு கிராண்டாவா? ஆ. அதெல்லாம் வேண்டாம்டா. அப்போ உனக்கு கல்யாணத்தை ஜாம் ஜாம்னு நடத்த வேண்டாம். கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கெல்லாம் ஓகே போல இருக்கு, அப்படிதானே? ஆ, ஏய் என்னடா யோசனை பண்ணிட்டே இருக்க? ஏமா இல்ல அந்த கேலண்டர் எடுமா. என்னங்க? வர்ற வெள்ளிக்கிழமை நாள் நல்லா இருக்கு, அன்னைக்கே கல்யாணத்தை வச்சுக்கலாம். வர்ற வெள்ளிக்கிழமை? என்ன? வர வெள்ளிக்கிழமைனா நாள் ரொம்ப கம்மியா இருக்கே. ஆமா, இன்னும் 4-5 நாள் தான் இருக்கு. அதுக்குள்ள எப்படி கல்யாணம் ஏற்பாடுலாம் பண்றது? ஏண்டா ஒரு கல்யாணத்தை பண்றதுக்கு 4-5 நாள் பத்தாதா? இந்த பாரு, அனீஸ் வந்து என்கிட்ட பேசினான். அவன் சொல்றதெல்லாம் பார்த்தா அவனுக்கு குடும்பத்து ஆளுக்கு ரொம்ப டெரரா இருப்பானுங்க போல இருக்கு. ஏதோ இந்த தடவை தப்பிச்சிட்டீங்க, அடுத்த தடவை வந்து அவன் பொண்ணை தூக்கிட்டு போயிட்டா என்ன பண்ணுவீங்க? அதான் சொல்றேன், கல்யாணத்தை பண்ணிக்க, அதுவும் உடனே பண்ணிக்க அப்படின்னு பொண்ணோட அண்ணனே சொல்றான். உங்களுக்கு புரியுதா புரியலையா? பொறுமையா பண்ணிக்கலாம்னு இருந்தான்னு வையே, அந்த பொண்ணை நீ மறந்துடு, அவ்வளவுதான். ஏண்டா பாயிண்டா பேசுறாருல? ம், ம். ம். அண்ணா வெள்ளிக்கிழமை கூட ஓகே தாங்க. டேய் பாண்டி, எப்படிடா? நாள் ரொம்ப கம்மியா இருக்குல்ல? பெருசா பண்ணாதான்டா பிரச்சனை, சின்னதா சிம்பிளா பண்ணுவோம். இந்த இப்ப இவனுக்குலாம் ரிசப்ஷன் பண்ணாம ஊரெல்லாம் கூப்பிட்டு பிரியாணி போட்டோமே, இந்த ஊர்காரங்களுக்கு என்னத்தை கொடுத்தாலும் நன்றி இருக்காது. எவனும் வேண்டாம் ஊர்காரனுங்க, சிம்பிளா பண்ணுவோம்டா. ஏய் கல்யாணங்கிறது நம்ம சந்தோஷத்துக்காக நம்ம பண்றதுடா. சிம்பிளா ஒரு கோயில்ல வச்சு கல்யாணத்தை முடிச்சிடும், அவ்வளவுதான். எனக்கும் அவர் சொல்றதுதான் சரின்னு படுது. சந்தா வீட்ல இருந்து சொந்தக்காரங்கன்னு பெருசா யாரும் வரப்போறது இல்ல. சந்தாவும் அவங்க அண்ணனும் மட்டும்தான். நாம பாட்டுக்கு மண்டபம் எடுத்து ஊரை கூப்பிட்டு கல்யாண ஏற்பாடெல்லாம் பண்ணி அவங்க சைடுல இருந்து யாருமே இல்லைன்றப்போ அது சந்தாக்கும் கஷ்டம் தானே. அதனால சிம்பிளா அழகா கோயில்ல வச்சே கல்யாணம் பண்ணிடலாமே. அவ்வளவுதான். அண்ணே நம்ம சைட்லயும் ஆட்கள் கம்மி தானே. இதோ பாண்டி வானந்தை கூப்பிடுவான், பல்லவன் சைட்ல ஃப்ரெண்ட்ஸுக்கு கூப்பிடுவான், என் சைட்ல இருந்து நான் ஒரு 5-6 பேரை கூப்பிடுவேன். எப்படி பார்த்தாலும் ஒரு 50 பேருக்கு மேல தாண்டாதுண்ணே, பாத்துக்கலாண்ணே. 50 பேர் மட்டும் வந்தாலும் வெள்ளிக்கிழமைக்குள்ள எப்படிடா கல்யாணம் பண்ண முடியும்? அண்ணே ஆமா, நமக்கு அமெரிக்கால இருந்து சித்தப்பா, ஜப்பான்ல இருந்து பெரியப்பா வரணும் பாரு. பாவம் விசா கடிச்சு வர லேட் ஆகும் வெயிட் பண்றதுக்கு. எல்லாரும் இங்க தானே இருக்கோம். நானும் பாண்டி ஒரு நாள் வேலைக்கு லீவ் போடணும். டேய் பலவா, உனக்கு வெள்ளிக்கிழமை ஏதாவது எக்ஸாம் இருக்கு? அதெல்லாம் இல்லண்ணா, இருந்தாலும் லீவ் போட்டுக்கலாம். அப்புறம் என்ன, நீ வெள்ளிக்கிழமை லீவ் எடுத்துரு, ஓகே தானே? தோனே அவனும் வெள்ளிக்கிழமை லீவ் எடுத்துருவான். அப்போ வெள்ளிக்கிழமை சேரானனுக்கும் சந்தாவுக்கும் பக்கத்துல இருக்கிற முருகன் கோயில வச்சு கல்யாணத்தை முடிச்சிடலாம். அப்புறம் என்ன, நான் காலைல முதல் வழியா கோயிலுக்கு போய் எல்லாத்தையும் பேசி முடிச்சிடுறேன், ஓகே தானடா? டபுள் ஓகே. அண்ணா எனக்கு ஓகேண்ணா. அண்ணி உங்களுக்கு? எனக்கு ஓகே தான். அவ்வளவுதான். கல்யாணத்தை சிறப்பா பண்ணி சந்தோஷமா இருங்க, முடிஞ்சு போச்சு. அண்ணே நீ மனவரையில உட்காந்து தாலி கட்டுற வேலையை மட்டும் பார்த்தா போதும், மிச்ச எல்லாத்தையும் நாங்க பாத்துக்கிறோம். ஓகே தானே?
ஒரு இன்விடேஷன் 10 ரூபான்னு வச்சுக்கிட்டா கூட ஆ, ஒரு 100 இன்விடேஷனா தான் அடிச்சிருவோம். அதுக்கு 1000 ரூபாய். அப்புறம் போட்டோகிராஃபர் 10,000 ரூபாய். ஆ. ஐயர் ம். எவ்வளோ இருக்கும்? 2000. வேற என்ன செலவு இருக்கு? சாப்பாடு மறந்துட்டீங்களே. ஆமால, அதான் இருக்கிறதுலே பெரிய செலவு. சாப்பாடுக்கு ஒரு 60,000 போட்டுறேன். காலையில மதியம் 2 வேளையும் அரேஞ்ச் பண்ணோம்ல. ஏன்ல இந்த சாப்பாடு செலவு தான் கொஞ்சம் அதிகமா போகுது இல்ல? இதை நம்ம ஏதாவது கம்மி பண்ண முடியுமா? சாப்பாடு விஷயத்துல எல்லாம் காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டாம் சோழன். சாப்பாடு நல்லா போட்டுடலாம். சரி சரி ஓகே, அதான் நீயே சொல்லிட்டல, பண்ணிடுவோம். ஆ, சாப்பாடு எங்க வச்சு போடுறது? கோயில வச்சு போட முடியாது. பக்கத்துல ஒரு ஹால் மாதிரி வச்சு தான் சாப்பாடு போடணும். அதுக்கும் தனியா செலவாகுமே. அதுக்கு எவ்வளவு ஆகும்? அது ஒவ்வொரு ஹால் பொறுத்துங்க. எவ்வளவு கேக்குறாங்கன்னு விசாரிக்கணும். விசாரிச்சு சொல்றீங்களா? நீலா, அவ்வளவுதானா? அவ்வளவுதானவா? அதுக்கப்புறம் தான் இப்ப முக்கியமான செலவே இருக்கு. கல்யாணம் பண்ண தாலி வேணாமா? தாலி வாங்கணும், பொண்ணு மாப்பிள்ளைக்கு ட்ரெஸ் வாங்கணும், தாலியை தவிர அவங்களுக்கு இன்னொரு செயின் போடணும், அதை வாங்கணும். ஐயோ, இதெல்லாம் வேற இருக்கா? தாலி அப்புறம் செயின் இதெல்லாம் வாங்கினாலே பல லட்சம் ஆயிடுமே. நம்ம கிட்டே ஏது அவ்வளவு காசு? நம்ம யார்கிட்டயாவது கடன் தான் வாங்கணும்னு நினைக்கிறேன். ஏய், எல்லாமே கடன் வாங்க வேண்டாம். நான் கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கிறேன். நீலா, அவ்வளவுதானா? இன்னும் ஏதாவது இருக்கா? இன்னும் இருக்கு சோழன். கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் அண்ணனும் சொந்தம் என்ன தரையிலயா படுப்பாங்க? அவங்களுக்குன்னு ஒரு பெட் வாங்கணும். ம். அப்புறம் நிலா, ம். நம்ம கிட்ட இப்போதைக்கு இதுக்கெல்லாம் காசு இல்ல. நமக்கு அத்தியாவசியமா எதுக்கு தேவையோ அதுக்கு மட்டும் நம்ம கடன் வாங்கிக்கலாம். 4 நாள்ல கல்யாணம் பண்ணிடலான்னு தலைய ஆட்டிட்டு இப்ப எது கேட்டாலும் காசு இல்லைன்னு சொன்னா எப்படி? இல்ல, உங்க எல்லாருக்கும் அப்படி என்னதான் செலவு? ரெண்ட் இல்ல, டிவி பில்லு 100 யூனிட் தாண்டறது இல்ல, அதனால கரண்ட் பில்லும் கிடையாது. இந்த வீட்ல மொத்தம் 3 பேர் வேலை பார்க்க போறீங்க. அப்ப வர காசெல்லாம் என்னதான் பண்ணுவீங்க? கையில சேவிங்ஸ்னு எதுவுமே வச்சுக்க மாட்டீங்களா? நான் இதை பத்தி எல்லாம் யோசிச்சதே இல்லைல்ல. இனிமே யோசிங்க சோழன். ஏன் பாண்டி, இவர்தான் இப்படி இருக்காரு, நீங்களும் சேவிங்ஸ் இல்லாம இருப்பீங்க? இல்லங்க, நான் இப்பதான் சீட்டு போற பழக்கத்துக்கே வந்திருக்கேன். இதுக்கு முன்னாடிலாம் பெருசா கையில காசு நிக்காது. அப்படியே நின்னாலே ஏதாவது செலவாயிரும். இனிமே அப்படிலாம் இருக்க மாட்டேன். தேவைக்கு போக மீதியை சேர்த்து வைக்கிறேன். அப்படி சேர்த்து வச்சாதான் பாண்டி உங்க கல்யாணம் எல்லாம் டைம்க்கு நடக்கும். அப்பதான் கடன் வாங்காம ஈஸியா கல்யாணம் பண்ண முடியும். சரிங்க. அப்பா 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 என்ன வெயில், என்ன வெயில். சரி, உள்ள வந்தது வந்தீங்க. உங்க பையன் கல்யாணத்துக்கு என்ன செய்ய போறீங்க அதையும் சொல்லிடுங்க. என்னைய கேக்குற? நான் எதுக்கிட்ட செய்யணும்? ஆ? அவன் கல்யாணத்தை அவன் பண்ணிக்கிட வேண்டியதானா? எனக்கு கல்யாணம் நான் செலவு பண்ணலாம். உங்க கல்யாணத்துக்கு நான் என்ன செலவு பண்ணணும்? அது சரி, உங்ககிட்ட போய் கேட்டேன் பாருங்க, என்ன சொல்லணும்? கேட்காத. ஏய் பாண்டி, நீ என்ன ரெடி பண்ண போறேன்னு சொல்லு. நானும் என்னால என்ன பண்ண முடியும்னு பார்த்து சொல்றேன். சரிடா. ஏமா நிலா, சேரன் கல்யாணத்துக்கு நான் ஒண்ணு குடுக்கறதா இருக்கிறேன். இதை தானே நான் அப்போதுல இருந்து கேட்டுட்டு இருந்தேன். என்கிட்ட சொல்லாம நிலா கூப்பிட்டு சொன்னீங்க, என்ன அர்த்தம்? பேசிட்டு இருக்கேன்ல, கீப் குவைட். நீங்க சொல்லுங்க அங்கிள். சேரன் கல்யாணத்துக்கு என் பொண்டாட்டியுடைய பொருளை ஒண்ண குடுக்கலான்னு இருக்கிறேன். என்ன, அம்மாவோட கல்யாண புடவையா? கல்யாண புடவைலாம் ஒண்ணும் இல்ல, தங்கமா வச்சிருக்கிறேன், கோல்டு. கோல்டா? எது? அம்மாவோட தாலி தானே, அதை தானே என் கல்யாணத்துக்கு ஆல்ரெடி எடுத்து கொடுத்துட்டீங்க. நிலாவுக்கும் போட்டாச்சு அதை. அதெல்லாம் இல்ல, இது வேற. ஏமா நிலா, என் பொண்டாட்டி சாகுறப்ப அவ தாலி செயினை மூத்த மருமகளுக்கு கொடுத்துடணும்னு சொன்னான். அப்படி பார்த்தா நீதான் முத மருமக இந்த வீட்டுக்கு, அது உனக்கு வந்துருச்சு. அது போக செயினும் வளையலும் இருந்துச்சு. செயினை சோழனுக்கும் வளையல பாண்டிக்கும் கொடுத்துருக்கேன்னா, இப்ப செயினை வந்து சேரன் எடுத்துக்கிட்டோம், வளையல பாண்டிக்கு கொடுத்துருவோம். என்ன? அப்போ பல்லவனுக்கு ஒண்ணும் இல்லையா? அவனை மட்டும் விட்டீங்க. அப்போ பல்லவனுக்கு ஒண்ணும் இல்லையா? அவனை மட்டும் விட்டீங்க.
செயின் வலையெல்லாம் சொல்றீங்கல்ல, பத்திரமா வச்சிருக்கீங்களா? அதெல்லாம் பத்திரமா வச்சிருக்கேம்மா. எங்க இருக்கு? இருக்கும்மா. சபையில வைக்கிறப்ப என் சார்பா அந்த செயின் வரும். விடு. உங்களை நம்பலாமா? ஆட நம்புமா. இனிமே நீங்க நகை பத்தி எல்லாம் கவலைப்பட வேண்டாம். வெறும் தாலி மட்டும் வாங்குங்க. பொண்ணுக்கு செயின் நான் கொடுத்ததா இருக்கட்டும். அப்போ கல்யாணத்துக்கு வாங்க வேண்டிய தங்கம்னு பார்த்தா தாலி மட்டும்தான். நிலா தாலியே 1 லட்சத்துக்கு மேல வந்துருமே. அதுக்கு செலவு பண்ணி தானே ஆகணும். செயினும் சேர்த்து வாங்கணும்னா 7 லட்சம் ஆயிருக்கும். அதுக்கு 1 லட்சம் பரவாயில்லல்ல, பாத்துக்கலாம். சரி நீங்க பேசிட்டு இருங்க, நான் வரேன். அது எப்படிடா? இவருதான் அம்மாவை கொலை பண்ணாருன்னு சொல்லிட்டு இருக்காங்க. சாவு கிடக்கும்போது அம்மா இதெல்லாம் அவர்கிட்ட கொடுத்துச்சாமா? நம்புற மாதிரியே இல்லையடா. அவர் தான் ஸ்ட்ராங்கா இருக்குன்னு சொல்றாருல்ல, அவர் பாத்துப்பாரு. நம்ம மத்த வேலையை பார்க்கலாம். பாண்டி, இதுல மண்டபத்துக்கு தேவையான பொருளை எழுதி வச்சிருக்கீங்களா? நான் வரேன். கொடுங்க. செயின் தான் எடுக்க போறீங்கன்னு நினைச்சேன். அது எதுக்கு நான் எடுக்க போறேன்? வெள்ளிக்கிழமை தானே நம்ம கல்யாணம். கல்யாணம் அன்னைக்கு டான்னு இருக்கும். நீ ஏமா கவலைப்படுற? ஹலோ, அந்த நேரத்துக்கு அப்ஸ்கார் ஆயிட மாட்டீங்களா? ஏய், சொன்ன வார்த்தையை காப்பாத்துற வேண்டா நடேச. உன்னை மாதிரி டுபாகூர் நினைச்சேனியா? பரவாயில்லையே, இப்பெல்லாம் எங்களை பத்தியும் கொஞ்சம் யோசிக்கிறீங்க போல. இவர் யோசிக்கலடா, நம்ம அம்மா யோசிச்சிருக்கு. இவர் வெறும் கருவிதான்டா. சிந்தனை நம்ம அம்மா கிட்ட இருந்து வந்திருக்கு. சோழன், போயிடுறேங்க, போயிடுறேன். போடா குருவி. கருவி வந்துச்சான். போறோம். வாடா, என்னத்தையாவது பேசிட்டு இருப்பாரு. வா. நிஜமா செயின் கொண்டு வந்துருங்க தானே? தருவேன் தான் நான் தருவேன். சும்மா நொய் நொய்லாம் கேள்வி எல்லாம் கேட்டுட்டு கூடாது. ஓகே.